சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்மோடு உரையாட இருப்பது விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு வன்னியரசு. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து கட்சியினுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய செயல் திட்டங்களை, அதாவது கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய செயல் திட்டம், இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் கட்சிக்குள்ளே அவர் வேலை பார்க்க போகிறதாக சொன்னார். ஆனால் அப்படி அந்த எந்த வேலையும் அவர் கட்சிக்கான வேலைகள், தலைவர் சொன்னதற்கான வேலைகள், தலைவர் என்ன வழிகாட்டுறாரோ அதை அவர் செய்ய முடியாமல் அவர் ஒரு செயல் திட்டத்தோடு அவர் உள்ளே அதுக்கான வேலை திட்டங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் செயல் திட்டம் அப்படின்றீங்க, ஒரு அஜெண்டா, ஒரு செயல் திட்டம் இருக்குது அப்படின்னு. திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அவருக்கு ஏதோ வேறு செயல் திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட அவரை சந்தேகிக்கிறீங்க. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நகர்ந்துருக்கீங்க. இல்லை, பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வந்தாலும் நாங்கள் தலைவரை பொறுத்தளவு சந்தேகப்படுறது அப்படிங்கிறது இல்லை. விடுதலை சிறுத்தையுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியா, பெண் விடுதலை, வர்க்கபேத ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தலைவர் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கு தான் தொண்டர்கள் அவங்க அதில் பதவி அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அது மாறும், அது காலச்சூழலில் போகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கட்சி கொடுக்குற அஜெண்டாவை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் வேறொரு செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்த செயல் திட்டம் அவர் பண்ணலை. அதனால வேற ஒரு செயல் திட்டம் இருக்கும். செயல் திட்டம் இருக்கும் இல்லை. இப்போ என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, இப்போ எங்களுக்கு என்னன்னா, எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக சொல்கிறார், 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் சொன்னதற்கு பிறகும் நீங்கள் அந்த என்ன வழிகாட்டுறாரோ, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதில் நீங்கள் போகாமல் நீங்கள் அதற்கு நேர்மாறாக நீங்கள் பேசுறது, கூட்டணிக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறது, கூட்டணி தொடர்பாகவே நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தலைவர் தான் கூட்டணி கணக்குகள் எல்லாமே தலைவர் தான் பேசணும். சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி எதுவும் செய்யலை. நீங்கள் அவர் 2026 திமுக கூட்டணியில் தான் தொடரப் போகிறோம், பாரதிய ஜனதா RSS சங் பரிவார் அமைப்புகளை வீழ்த்துவதற்கு தான் அந்த அணியில் நாங்கள் தொடர்றோம் அப்படிங்கிறத சொன்ன பிறகும் அதற்கு நேரெதிராக பேசும்போது அப்போ ஒரு இல்லை, அவர் என்ன கேட்குறாருன்னா, கிட்டத்தட்ட அவர் நேர்காணலில், இப்போ நமக்கு கொடுத்த நேர்காணலில் கூட அவர் நான் விலகிறேன்லாம் அவர் சொல்லலை. அதை தலைவர் தான் முடிவு செய்யணும்னு தலைவர் அவர்கள்ட்ட தான் தள்ளி விட்டுருக்கிறார். ஆனால் இன்றைக்கு திடீர்னு அவர் விலகிறார் அப்படின்னா, ஒருவேளை தலைவரே அவருக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு அந்த முடிவுக்கு எடுத்துட்டாரா? இல்லை, ஏன்னா இது வரைக்கும் அவர் சொன்னது தலைவர் முடிவு எடுக்கடுங்க, நான் காத்திருக்கிறேன், 6 மாதம் நான் பொறுத்து இருப்பேன் அப்படிலாம் சொன்னவர் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்துட்டாரே. இல்லை, அதாவது சந்தேகம்ங்கிறது இல்லை, உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுனால நீங்கள் சந்தேகம்ங்கிறதே இல்லை. அதில் நீங்கள் எங்கள் கட்சியினுடைய செயல் திட்டத்தை, பைலாஸை நீங்கள் தலைவருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்காமல் வேற ஒரு செயல் திட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்கிற இடம் தான் அந்த இடம். இந்த செயல் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் பேசலை, தலைவர் என்ன சொல்கிறாரோ வழிகாட்டுறாரோ அதை நீங்கள் செய்யலை. அப்போ உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதில் சந்தேகம், நீங்கள் சந்தேகம்னு சொல்கிறதே அது உறுதியாயிடுச்சுன்னு சொல்லுங்கள். அதுதான் இப்போ வேறு என்ன இருக்குது? நீங்கள் தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னா, தலைவரை நான் நேசிக்கிறேன், தலைவர் கூட தான் இருக்கிறேன், தலைவர் தான் எனக்கு தலைவர், நான் அவருக்கு காத்திருக்கிறேன் நீ சொல்கிறீங்க. நேற்றைக்கு உங்கள் தொலைக்காட்சியில் அதை தான் சொல்கிறாரு. ஏன் இன்னைக்கு திடீர்னு அந்த இடத்துக்கு மாறி? திருமாவளவன் அவர்கள் பேசியதிலிருந்து புரிந்து கொள்வது, கட்சி தலைமைக்கு அவர் கட்டுப்பட்டு இல்லை, ஒரு அமைப்புக்குள்ளே அவரால் செயல்பட முடியல அப்படின்றது தான் அவருடைய பார்வையாக இருக்குது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய விளக்கத்தில் சொல்கிறார், கட்சியின் வளர்ச்சி என்ற ஒற்றை காரணியை தவிர எனக்கு வேற எந்த செயல் திட்டமும் இல்லை, நான் முழுக்க இருந்தது கட்சியின் வளர்ச்சிக்காக தான் அவர் சொல்கிறாரு. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வளர்ச்சி குறித்து என்ன எங்கிட்ட செயல் திட்டம் இருக்குது, கட்சியை அடுத்த கட்டமாக வளர்த்து எடுப்பதற்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு என்ன மாதிரியான செயல் திட்டம் இருக்குன்னு சொல்லி கட்சி தலைமை, உயர்நிலைக்குழு இதில் பேசி அது ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு தான் அதை நடைமுறைப்படுத்தணும். வளர்ச்சி குறித்து, கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து என்ன அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நான்
வைக்கிறேன் நான். அப்படி எதுவுமே எந்த இடங்களும் எளிய மக்கள் அதிகாரம் பெறணும், இதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம். அதுக்காக நான் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருக்கிறேன், இப்பயும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது அவர் சொல்கிறார், எனக்குள்ளே இருந்த சில நியாயமான கோபங்கள், மக்களுக்கு எதிராக அரசு போனால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன், இதை தவிர நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பல. அதாவது எல்லோருக்கும் அந்த கோபம் இருக்குது, ஒருத்தருக்கு இல்லை. தலைவர் தான் அந்த கோபத்தை வந்து எப்படி நெறிப்படுத்துறது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்றுவதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது எங்களுக்கு வந்து கோபம் இருக்குது. அப்போ அந்த கோபத்தை எப்படி காட்டுறது? வர 23ஆம் தேதி மதுரையிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து சேலம் மாவட்டம் மோரூரில் 2021 வந்து ஆட்சியை அமைச்ச போதை திமுக அமைச்சதுக்கு 2 மாதம் 3 மாதத்திலே வந்து அங்கே கொடியேற்றுவதற்கு தடை விதித்தாங்க. எங்கள் மக்கள் மீது தடியடி நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் மீது தடியடி நடத்தினாங்க. உடனடியாக வந்து போராட்டத்தை நடத்தினார். அப்போ ஒரு என்ன மாதிரியான வடிவம் இருந்தாலும், என்ன மாதிரியான செயல் திட்டம் இருந்தாலும் அதுதான் சொல்கிறாரு, கட்சிக்கு கட்டுப்பட்டு கட்சிக்கான செயல் திட்டமாக அதை கொண்டு போகணும். ஒரு 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 அமைப்புக்குள்ளே இருந்து செயல்படணும்னு சொல்கிறீங்க. நான் 2 பார்வைகளை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இப்போ மாலையில் கூட நான் உங்கள்கிட்ட ஆதவ அர்ஜுனா பதவி விலகல் கடிதம் தொடர்பாக தொலைபேசியில் கேட்டபோது அவருக்கு 2 செயல் திட்டம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி, ஒன்று திமுக கூட்டணியை உடைப்பது, இல்லை விசிகாவை உடைக்கிற செயல் திட்டம் இருக்கலாம்னு சொன்னீங்க. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எதிராக நான் ஒன்றுமே சொல்ல, திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதுதான் எனக்கு கனவு, அதை நான் பேசுகிறேன். விசிகாவிலே இருக்கக்கூடிய திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். இல்லை, இதுதான் வந்து ஒரு அமைப்பை வந்து கொச்சைப்படுத்துவதாக நான் பார்க்குறேன். நான் இப்போ முதல்வராக ஆகணும் அப்படிங்கன்னா அந்த முதல்வர் அப்படிங்கிறத வந்து அவர் முன்னாடி துணை முதல்வர் தான் சொன்னார். நாங்கள் நீண்ட காலமாக வந்து முதல்வருங்கிறத தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ அவர் தலைவர் என்ன சொல்கிறாரு, அதை வந்து நம்ம வலிமைப்படுத்தி கொண்டு அதை வந்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. ரெண்டாவது, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு இதை கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல. தலைவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. 26 வரை 26ல் நம்ம தொடரும் சொல்கிறார். இல்லை 26ல் நம்ம வந்து திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் மாற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை அப்படியே செய்ய போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையான இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற எங்களுக்கான கருத்து இல்லை. தலைவர் வந்து 2016 வந்து நம்ம தனியாக நிற்கணும், மக்கள் நல கூட்டணி அமைக்கணும்னு சொன்னால் நாங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போனோம். அன்றைக்கி ஏன் வந்து நம்ம ஏன் திமுகவை தான் வந்து நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரும் பேசலையே. அப்போ நீங்கள் சொல்வது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நாங்கள் நடக்க போகிறோம். இவருக்கு நடந்திருக்கும். அப்போ இவர் உள்ளுக்கு வந்து அவருடைய செயல்பாடை இப்போ நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? இவருக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கு? இல்லை, என்னுடைய கணிப்புப்படி இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ தலைவர் வந்து 2026 வந்து திமுக கூட்டணி தொடரோம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முரண்பாடாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதிமுக பக்கம் போவோம், நீங்கள் ஏன் திமுக கூட்டணியில் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உயர்நிலை குழுவில் அது குறித்து விவாதிப்போம், அது பேசுவோம். அதில் வந்து விவாதிக்கப்பட்டு இறுதியாக முடிவெடுக்கப்படும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எது பேசினாலும் நீங்கள் தலைவர் வந்து தலைமை வந்து உயர்நிலை குழுவில் பேசி இந்த கூட்டணி தொடரதா இல்லையா அப்படிங்கிறத வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்படுற முடியும். நாங்கள் வந்து ஆதரவாக பேசுகிறது அப்படிங்கிறது எங்களை வந்து என்னை போன்றவர்கள் இந்த களத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே இந்த களத்தில் தலைவரோடே நிற்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ, என்ன போராட்டம் நடத்த சொல்கிறாரோ அந்த போராட்ட களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஏதோ நான் வந்து புதுசாக திடீர்னு நான் துணை பொதுச் செயலாளர் வரல. இல்லை, அவர் சொல்வது வந்து நான் இந்த கட்சிக்காக பேசுகிறேன், தலைவருக்காக பேசுகிறேன், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடையணும்னு பேசுகிறேன், மாற்று தரப்பில் திமுகவை ஆசுவாசப்படுத்துறதுல தான் பேசுகிறாங்கன்றது தானே அவருடைய ஆதங்கமாக இருக்குது. அதுதான். அப்போ ஏன் நீக்கப்படணும்? கட்சிக்காக தான் அப்படின்னா ஏன் நீக்கப்படணும்? ஏன் இடைநீக்கம் செய்யணும்? நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசணும், நாங்கள் ஏன் வந்து இங்கே அமைப்புக்குள்ளே நாங்கள் வந்து இருக்கிறோம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் வந்து தலைவர் என்ன வழிகாட்டுறாரு, எந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அப்படிங்கிற தலைமை வந்து வழிகாட்டுறாங்க. இல்லை, அவருமே என்ன சொல்கிறாருன்னா, நான் இது கூட்டணி பிரச்சனையே கிடையாதுங்க, நான் கூட்டணி சிக்கலையே நான் ஏற்படுத்தலை, விசிகாவை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு திமுக எடுத்துக்குது. இப்போ நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொரு கட்சியிலிருந்து என் பதவியை நீக்க சொல்லி சொல்கிறாங்க. இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க. அதை தாங்க நான் பேசுகிறேன். இல்லை, நான் திமுக கூட்டணி குறித்தே பேசலைன்றது தானே அவர் கருத்தா? இல்லை, அதை கூட நீங்கள் வந்து திமுக கூட்டணி குறித்து பேசுகிறதோ இல்லை அதுக்கு மாற்று கருத்து சொல்கிறதோ கூட தலைவர் சொல்லணும்.
நீங்கள் தனியாக வந்து ஒரு ட்ராக்ல நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுறது, கட்சிக்கு கட்டுப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது இல்லைங்களா? அதுதான் வந்து தலைவர் இப்போ பேசும்போது கூட வந்து சங்கம் சரணம் கச்சாமி அப்படிங்கிற புத்தருடைய கோட்பாடை வந்து சொல்கிறாரு. யாராக இருந்தாலும் அதான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இவர் பேசுகிறதுல தலைமையை தான் அவர் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு. என்னன்னா திமுக சொல்லி தான் என் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே அந்த களத்தில் வந்து சமரசம் இல்லாமல் களமாடி கொண்டு இருப்பவர். நீங்கள் வந்து திமுக சொல்லி தானா 2001 வந்து அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்து வெற்றி பெறார் தலைவர், எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். 2003 வந்து அந்த பதவியை வேணாம்னு ரிசைன் பண்ணுறாரு. முரண்பட்டு தான் ரிசைன் பண்ணுறாரு. தொடர் பதவி தான் வேணும் அப்படின்னா நாங்கள் திமுக கூட்டணியில் அன்றைக்கி இருந்திருப்போம்ல. அப்போ இதுவே வந்து தலைமைக்கு எதிராக தலைமையை அவமதிக்கிற ஒரு பேச்சாதான் நம்ம. ஆனால் அவர் சொல்வது என்னுடைய தலைவர் அப்படின்னு தானே திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து சொல்றார். ஆனால் நான் அவரோட கருத்துல முரண்படுவேனே தவிர நான் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தேன் அப்படின்னு. அதாவது அப்படி வந்து நீங்க என்னுடைய தலைவர் அப்படின்னா ஒரு தலைவரை அவமதிக்கிற மாதிரி, தலைவருக்கு பாதிப்பு வராத மாதிரி, தலைவரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி, தலைவரை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்காத மாதிரி தானே நம்ம பேசணும், நடந்து கொள்ளணும். தலைவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அவரை அவமதிப்பீங்க? இன்னொரு கட்சிக்காரங்க சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, அவர் சொன்ன நீங்கள் இந்த புள்ளியை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நாங்கள் ஒரு மாற்று கருத்து நான் முன் வைக்கிறேன். ஆனால் திமுகவிலிருந்து ராசா அவர்கள் வந்து என்ன பதவியை விட்டு நீக்கணும்னு அவங்க மற்ற கட்சியில் சொல்ல முடியுமா? அப்போ திமுகவினுடைய பார்வை விசிகேவை பற்றி என்னதான், இதுதான் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துதுன்ற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கலையா? இல்லை, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற சொல்லும் பொழுது தான் மரியாதைக்குரிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாரு. அப்போ அன்றைக்கே நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல. அந்த கருத்துக்கு நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் விஜய் அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் பேசின விதம், நான் சொல்லி அனுப்புகிறேன், அதான் ரொம்ப முக்கியமானது. நான் வந்து சொல்லி அனுப்புகிறேன், இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. அப்போ கட்சிக்கு கட்டுப்படாமல், தலைமைக்கு கட்டுப்படாமல், இங்கே சஸ்பெண்ட் அப்படிங்கிறது வந்து தலைமையை மதியாமை, தலைமைக்கு கட்டுப்படாதது. இந்த ரெண்டும் தான் இதில் வந்து இருக்கே ஒழிய வேற எந்த இடத்துலையும் வந்து தலைவர் அதுதான் வந்து அந்த 6 பாயிண்ட் வந்து சொல்கிறார். நீக்கத்துக்கான 6 பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியமானதான. இப்போ உங்கள் பார்வையில் அவர் கட்சிக்குள்ளிருந்து ஒரு அமைப்புக்குள்ளிருந்து அவரால் செயல்பட முடியல, தலைவரையே அவமதிக்கிறார்ன்றது தான் உங்களுடைய. இது வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அவரை எங்களுடைய தலைவர் அப்படின்னா மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க. அவரை வந்து ஒரு குலசாமியா அப்படின்னா நான் வந்து குளரிஃபை பண்ணுறதுக்காக நான் இதை பேசலை. இன்றைக்கி வந்து இந்த மக்கள் வந்து அமைப்புக்குள்ளே வராமல் இன்றைக்கி வந்து எல்லாரோடும் சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த மக்களை வந்து ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழலில் யாருமே பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அவரை வந்து ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்கள? அது எவ்வளவு நீங்கள் வந்து இவ்வளோ காலம் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே உழைச்ச உழைப்பு, அவர் வந்து யாரும் பிஜேபியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் கிட்டே நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தலைவரை நீங்கள் எளிதாக வந்து இன்னொரு கட்சி சொல்லி தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு வந்து ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு விஷயம். ஏவா வேலு அவர்கள் சந்தித்தார், இப்படி ஒரு அழுத்தம் திமுக கொடுத்தது அப்படின்னு அவர் சொன்னது திமுகவுக்கான விமர்சனமாக நீங்கள் பார்க்கல, அது விசிக தலைமை மீதான விமர்சனமாக தான் பார்க்குறீங்களா? ஏன்னா அவர் சொல்கிறது இவங்க திமுக தான் இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்குது, ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, விசிகாவை அவங்க டேக்கன் ஃபார். நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2009 ஈழத்தில் யுத்தம் நடக்குது. அப்போ திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், கலைஞர் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரோட பயணப்பட்டோம்? அதிமுக அணியில் இருக்கிறவர்களோடு நாங்கள் பயணப்பட்டோம். அதிமுக கூட இல்லைன்னா கூட அதிமுக அணி, அவங்க அதிமுக ஆதரவாளர்கள் அணியில் தான் நாங்கள் பயணப்பட்டோம். அப்போ உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து அவர் வந்து எங்களுக்கு திமுக வந்து நெருக்கடி கொடுக்கணும்னா எப்படி வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம்? இப்போ ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் அவர் சந்திப்பது குறித்து சொல்லி இது திமுகவின் அழுத்தம் தான், அந்த ஆற்றாமையில் தான் நான் வெடித்து பேசினேன். திருமாவளவன் அவர்கள் வந்திருந்தால் நான் பேச போகிறதே கிடையாது, விஜயும் அரசியல் பேச போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு என்ன நியாயம் சொல்கிறார், தரவு சொல்கிறாருன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜயோடு போகிறதுல என்ன தவறு, அப்படி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறதுனால ஒரு கூட்டணி அமைஞ்சிருமா அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்குறார். ஆனால் இப்போ நிலைப்பாடு மாற்றம்னா இடையில் திமுகவோட வேலை இருக்குன்னு அவருடைய கோபம் முழுவதும் திமுக மீது தானே இருக்குது, விசிக மீது ஒரு கரிசனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே சந்திப்பு அப்படிங்கிறது
ஏதோ வந்து புதுசாக சந்திக்கிறது இல்லை. தொடர்ச்சியாக வந்து தொகுதி நலத்திட்டங்கள் அல்லது தொகுதியில் பிரச்சனைகள் ஏதாவது இப்போ பேசணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் வந்து வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து அந்த அங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்கும்போது ஒரு முதல்வரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இல்லை முதல்வரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இல்லை, அவர் சொல்வது வந்து போக வேண்டாம், புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக வேண்டாம், தலைமை விரும்பலை அப்படின்னு சொல்ல சொன்னதாக தானே அவர் பேட்டியில். எங்கள் தலைவர் சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களா, அவர் சொல்கிறத நம்புவீங்களா? அவர் தவறாக சொல்கிறார். அவர் தவறாக அவரே சொல்லிட்டார். எங்களுடைய தலைவர் அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அப்படி எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் அழுத்தம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து தலைவருடைய ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து தலைமையினுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் சீர்குலைச்சிட்டிங்கன்னா யார் நம்புவாங்க, யார் வருவாங்க? அப்போ உங்களுடைய திட்டம் என்ன? ஒரு லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணுறதை தாண்டி மக்கள் மத்தியில் வந்து அந்த லீடர்ஷிப்பை வந்து கொண்டு போகணும். அதுதான் ஒரு அடிநிலையில் இருக்கிற தொண்டன், உண்மையான தொண்டனுடைய ஒரு செயல் திட்டமாக இருக்கும், அல்லது அதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் திரும்ப நீங்கள் அவங்க சொல்லிதானா எங்கள் தலைவரை பொறுத்தளவு வந்து என்னென்னா யார் சொல்லியும் கேட்க மாட்டார். அவருக்கு அதில் கன்வின்ஸ் ஆகணும். விஜய் நிகழ்ச்சியில் அவர் பங்கெடுக்கணும்னு அவர் கன்வின்ஸ் ஆகியிருந்தாருன்னா அல்லது அவரை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் போயிருக்கலாம். நீங்கள் அதில் வந்து அதில் இருக்கிற எந்த நியாயமும் அதில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து சொல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து அமைச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லை திமுக சொன்னது அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப சிறுமைப்படுத்துறது. இது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இப்போ அவர் வர்றாருங்க, எல்லோருமே தழுவி தான் அவர் வரவேற்றோம். அவர் எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து அவமதிக்கலை. அவருடைய செயல்பாடுகள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் வேலை, இப்போ தலைவர் வந்து ஃப்ரீயாக தான் விடுவார். நீங்கள் வந்து சந்தேகப்பட மாட்டார். நீங்கள் போய் வேலை பாருங்கள் அப்படின்னா வேலை வைப்பாங்க. நான் விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டில் கட்சி இப்போயும் இருக்குது. அன்னைக்கு வந்து விடுதலை புலிகள் போராட்டங்களில் எதிர்ந்தாலும் அவர் தலைவர் வந்து எவ்வளவு தூரம்னாலும் விடுவார். எவ்வளோ தூரம் நீங்கள் போங்க, செயல்படுங்க. அந்த கருத்தில், அந்த கொள்கையில், கட்சி எடுத்த நிலைப்பாட்டில் தலைவர்கள் வழிகாட்டுதல் எந்த எல்லைக்கும் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் முரண்படுற இடத்துல நீங்கள் வந்து போகக்கூடாது. அதுதான் வந்து சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இடைநீக்கம் அப்படிங்கிறத நீங்கள் விளக்கமும் கொடுக்கல, இல்லை இடைநீக்கம் குறித்து நீங்கள் வந்து சொன்ன பதிலும் வந்து திரும்ப வந்து நேர எதிரான பதிலாக இருக்குது. இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட போது ஒரு அறிக்கை அதையுமே திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், அதுவுமே தலைமைக்கு எதிரான கருத்து தான் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தொடர்ந்து எளிய மக்களின் குரலாக, விசிக தொண்டர்களின் குரலாக நான் ஒழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒன்று. ரெண்டாவது, அதிகார பரவல், அதிகாரம் எளிய மக்களுக்கு கிடைக்கும் வரை அதை பேசிக்கிட்டே இருக்கிறது தான் நேர்மையான அரசியலாக இருக்க முடியும். அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான் அவர் நிலைப்பாடாக இருந்தது. அதுவே தலைமைக்கு எதிரான பார்வை. இது எல்லாம் வந்து புதுசா எங்கள் தலைவருக்கு இது தெரியாதா? இது வந்து இவர் வந்து வகுப்பு எடுக்கிறாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இது 99லே நாங்கள் எங்கள் தலைவர் வந்து முன் வச்சது. 2016 மக்கள் நல கூட்டணியில் இது குறித்து கூட்டணி ஆட்சி குறித்து கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறோம். தனியாக வந்து இன்றைக்கும் வந்து கூட்டணி ஆட்சி குறித்து வந்து பேசிய உரை வந்து இன்றைக்கும் இருக்குது. என்னுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வந்து அது குறித்து வந்து தனியாகவே வந்து நூல் போட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து அதிலேருந்து படிச்சுட்டு எங்களுக்கே நீங்கள் வந்து வகுப்பெடுப்பீங்களா? என்ன நீங்கள் வந்து அதில் வந்து தொடர்ச்சியாக பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக அதை சொல்லிட்டு தான் வர்றோம். உங்களை வேற நம்ம பார்க்கல. நீங்கள் கட்சிக்குள்ளே வந்துட்டு கட்சி ஒப்புதலோடு, தலைமை ஒப்புதலோடு அது சரிதான் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது யாருமே சொல்ல முடியாது, யாருமே தடுக்க முடியாது, யாருமே அதை பற்றி பேச முடியாது. மதுவிலக்கு மாநாடு வந்து நடத்துறது அப்படிங்கிறது கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய செயல் திட்டம். ஆனால் அவர் அதுதான் அது வந்து இது தலைவரை நீங்கள் வந்து அவமானப்படுத்துறது இல்லைங்களாங்க. ஒரு தலைவர் எடுக்கிற முன்னெடுப்பை வந்து நீங்கள் வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேறு நீங்கள் தானே பார்க்குறீங்க. கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற தனி அடையாளம் இல்லை. நாளைக்கு கட்சியில் எந்த பொறுப்புனாலும் என்னை தூக்கி போடலாம். ஆனால் தலைவர் தானே, அந்த அடையாளம் தானே. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவர் விளக்கத்தில் இப்போ ஏதாவது ஒரு நோக்கம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்த போது நான் வேண்டான்னு நான் மறுத்தேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கேன்னு சொன்னேன். விரும்பி கொடுத்தாங்க. எனக்கு பதவி மீது ஆசை கிடையாது. நான் எம்பி பதவிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் வேறு கட்சிக்கு போயிருப்பேன். பாஜகவே போயிருந்தா கூட எனக்கு பதவி கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரம் பெறணுன்றதுக்காக வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த நோக்கமும் இல்லைன்றது தானே அவர் தரப்பு இருக்குது. இல்லை, அதாவது அந்த தவறு, அவர் சொல்கிறது தவறு. அவர் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். என்ன உண்மையை பேச? இல்லை, அவர் தலைமை வந்து அவராக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து தவறான ஒரு செய்தி. உண்மை என்ன அப்படிங்கிறத வந்து அவரே சொல்லட்டும். அவர் வந்து என்ன பொறுப்பு கேட்டார், பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்டாரா, இல்லை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கேட்டாரா, அவரே சொல்லட்டும், அவரே விளக்கம் கொடுக்கும். நான் அதை வந்து அதுக்குள்ளே நான் போகலை.
அவர் தலைவர்கிட்ட வந்து பதவி மீது எந்த ஆசை? அதான் அப்போ நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பொறுப்பு தான் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க? அவர் அதை சொல்லட்டும். என்ன தலைவர் சர்ப்ரைஸாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறது தவறு, பொய். ஒரு 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 கட்சி தலைமை இன்றைக்கும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்கல அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்காம கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அது அது வந்து நீங்கள் கூடுதலாக பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். 2 விஷயம் சொல்கிறேன். நான் வேண்டாம்னு சொன்ன பிறகு தான் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் நினச்சிருந்தா இன்னொரு கட்சியில் சேர்ந்துருக்க முடியும். நான் தோற்ற கட்சியிலிருந்து தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு பேசியிருந்தேன். அதை விரிவாக பேசலாம். அவர் சொன்னது வந்து நீங்கள் அப்படி அவரை பார்க்கலையா? ஒரு இப்போ நிலைப்பாடுகள்லாம் பார்த்த பிறகு ஒரு விமர்சன பார்வை இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது, நான் ஏன் விசிகாவை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய வாய்ப்புகள் இருந்தது. நான் நினச்சிருந்தா எம்பி பதவி கூட கிடச்சிருக்கும். நான் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதுக்காக தான் விசிகாவை நான் தேர்ந்தெடுத்தேன்ற அந்த நோக்கத்தை நீங்கள் இல்லை, அந்த நோக்கத்தை வந்து நான் வந்து சந்தேகப்படலை. அதில் வந்து இங்கே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாருன்னு நாங்கள் வந்து சொல்லலை. அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அந்த அஜெண்டாவை வந்து அமலப்படுத்துதுன்னு சொல்கிறோம் நாங்கள். அவரோட இப்போ நீங்கள் சொல்வது வந்து கூட்டணியை உடைக்கணுன்றது தான், இல்லை மாற்று அணிக்கு விசிகாவை கொண்டு போகணும். இல்லை, இன்றைக்கி இந்த அணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா தலித் தலைவர்களையும் வந்து பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்கள கையில் எடுத்துக்குது. அது ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கலாம், இல்லை ராமதாஸ் அத்வாலே இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா மாயாவதி போன்றவர்கள்லாம் வந்து அப்படியே கையகப்படுத்தி அப்படியே ஒன்றும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து முழுமையாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக வலிமையாக சமரசம் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிறாரு. இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, இப்போ இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக கோட்பாட்டு வலிமை உள்ள ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான். நார்த் பெல்ட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தலித் அமைப்பை வந்து, இல்லை தலித்துகள் வாக்கு வங்கி உள்ள ஒரு அமைப்பை வந்து கையகப்படுத்திட முடியுது. ஆனால் இவங்களுக்குள்ளே போக முடியல. அம்பேத்கர் சிலைக்கு கூட மாலை போட முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து வடக்கை எங்கே வேணாலும் அவங்க வந்து மாலை போடலாம். சரி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அந்த அம்பேத்கர் சிலை கூட மாலை போட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு இருக்கிற அஜெண்டா அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ளே முதல் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து எடுக்கணும், அல்லது அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும், அல்லது உடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. திமுக கூட்டணிக்குள்ளேயே மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ் உரிமை கட்சி, அவர் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் சட்டமன்றத்திலே பேசுகிறாரு. ஏன் அவர் மேலே யாரும் அதை வந்து டார்கெட் பண்ணுறதில்ல? நீங்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன். இடதுசாரிகள் வந்து சாம்சங் பிரச்சனையில் வந்து கடுமையாக பேசினாங்கல்ல, ஏன் அவங்கள டார்கெட் பண்ணல? ஏன் விடுதலை சிறுத்தையில் மட்டும் அதை வந்து சொல்கிறாங்க? டார்கெட் பண்ணுறது திமுக தான்ன்றது தானே அவர் பார்வை. உங்களை மட்டும்தான் நெருக்கடி. இன்னொன்று நீங்கள் சொல்லுங்கள், விசிகாவை பலவீனப்படுத்துவது ஆர்எஸ்எஸோட திட்டமாக இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறது வந்து அது பரிசீலிக்கப்பட்டதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா 2% உள்ள கட்சின்றாங்க. நான் சொல்கிறேன் 10% உள்ள கட்சி, 30 சீட்டு 40 சீட்டு வாங்க வேண்டும். இதுதான் தருணம். இந்த இடத்துல தான் நான் தலைவரோடையே முரண்படுறேன். நீங்கள் நம்மளோட பலத்தை, எனக்கு கூட்டணின்றதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு அவர் விசிகாவை பலப்படுத்துறது தானே அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. 99க்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். உங்களில் யாரும் யோக்கியனும் இல்லை, உங்கள் ஓட்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. இதுதான் வந்து முழக்கம். 99 வந்து தேர்தல் பாதைக்கு வர்றோம். விடுதலை சிறுத்தைகள் முன் வச்சது ரொம்ப சாதாரணமாக வந்து எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் அன்னைக்கு தொடங்கிய முழக்கம், அன்றைக்கு தொடங்கிய இயக்கம், தேர்தல் பாதைக்கு வந்த இயக்கம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் வலிமையாக இருக்குது அப்படின்னா வேறு யாரும் தேர்தல் வியூக வகுப்பாளர் யாரும் வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த்ன் ஆக முடியும்னு அது கொடுத்தாங்களா? எங்களுக்கு இருக்கிற தேர்தல் வியூக வகுப்பாளர் ஒரே ஒருவர் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இப்போ 2024 கூட அவர் வந்ததுக்கப்புறம் கூட என்ன தேர்தல் வியூகம் வகுத்தார்? ஒன்றுமே இல்லையே. என்ன வகுத்து கொடுத்தாங்க? என்ன அதில் வந்து செயல்பட்டு சொல்வது அதில் எதுவுமே வளர்ச்சிக்கு நான் இல்லை இல்லை. நீங்கள் அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது வியூகம் ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சுருக்கிறான்னு சொல்லுங்களேன். குறைந்தபட்சம் வந்து நான் விழுப்புரம் தொகுதியில் நான் பொறுப்பாளர். 6 தொகுதியிலையும் 6 சட்டமன்ற தொகுதிக்கும் நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கான வண்டி வாகனங்கள்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, விழுப்புரம் தொகுதிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுறாரு. நான் அந்த தொகுதி பொறுப்பாளரை வேலை பார்க்குறேன். ஒரு வண்டி வந்துச்சா? என்ன நீங்கள் வந்து வியூகம் வகுத்தீங்க சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசுங்க.
அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் பேட்டிகளில் அந்த கிரெடிட் எடுக்கிறாரு, நான் வியூகம் வகுத்து கொடுத்தேன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு தானே. அந்த மது விலக்கு மாநாடே வந்து நான் என்னுடைய அஜெண்டான்னு சொல்கிறாருன்னா இதை விட வேறு என்ன அபத்தம் இருக்குது? ஒரு கட்சி நடத்தின ஒரு மாநாட்டை, கட்சி தலைவர் முன்னெடுத்த ஒரு மாநாட்டை நான் தான் நடத்தேன்னு சொல்லி அதில் கிளைம் பண்ணுறது எப்படி வந்து சரியாக இருக்கும்? அதிலேருந்தே இதை புரிஞ்சுக்கிடலாம். அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ வர எங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் யார் அப்படின்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். புதுசாக நாங்கள் ஏஜென்சி நடத்துகிற எங்களுக்கு வலிமை இருக்கா, பண வலிமை இருக்கா? நாங்கள் 300 கோடி 400 கோடி அவர் சொல்கிற கருத்துன்றது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விசிகாவினுடைய நீண்ட தூர பயணம், நெருக்கடி பயணம், அதை நீங்கள் கடந்து வந்துடுறீங்க, அதில் மாற்றல. அவர் என்ன சொல்கிறேன்னா நம்ம 10% உள்ள கட்சி, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அதிகாரத்தில் பங்குன்றதுக்கான சூழல் கனியலன்றார். இவர் சொல்றார் கணிஞ்சிருச்சு அப்படின்றார். இதுதான் சரியான நேரம், இதைத்தானே சொல்றேன், வேற என்ன சொல்றேன்றது. கணிந்திருக்கிறதா, எது சரியான நேரம் அப்படிங்கிறது வந்து தலைவருக்கு தெரியாதா? திரும்ப அதை தான் நான் முன் வைக்கிறோம். எல்லாவற்றையும் வந்து நீங்கள் வந்து தெரிந்து அங்குலமாக ஆனால் ஆழமாக இந்த இயக்கத்தை வந்து வழிநடத்தி வருவர் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது 10% இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எந்த இடத்துல விவாதிக்கணும், அதுதான் மற்ற கட்சிக்கும் எங்களுக்குமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது குறித்து விவாதிக்கிறதுக்குன்னு வந்து உயர்நிலை அங்கே அவர் பேசுறது இல்லை. நீங்கள் எங்கே ஒரு கடந்த முறை ஒரு உயர்நிலை குழு கூட்டத்துக்கு அவர் வரலையே. இது அவர் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பிரச்சனை அவர் பேசுகிறாரு. நாங்கள் உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுறோம் வாங்கன்னு சொல்கிறோம், வரலையே. அதிலே அவர் வந்து வர மறுத்துட்டார். அதே உயர்நிலை குழு அவமதிச்சுட்டு தான் அவர் வரல. விவாதிக்கப்படணும், இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விவாதிக்கிறது. ஆனால் அவர் சொல்வது வந்து ஜனநாயகம் இருக்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த கட்சிக்கு வந்ததா சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது வந்து அவர் உயர்நிலை கூட்டத்திற்கே வரதை தவிர்த்துட்டார் அப்படின்றீங்க. ஆமாம், நீ ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் தலைவர் வந்து அதை வந்து கலந்து பேசி 2 நாள் 6ஆம் தேதி அவர் பேசுகிறாரு, 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரை வந்து கலந்து பேசி தான் 9ஆம் தேதி வந்து இடைநீக்கம்ங்கிறதுக்கு கொண்டு வராரு. மற்ற கட்சியில் நீக்கம் பண்ணுவாங்க, எங்கள் கட்சிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வராரு. அந்த ஜனநாயகம் இந்த கட்சியில் இருக்குது. அதனால தான் வந்து 99 தேர்தல் பாதைக்கு தொடங்கும் பொழுதே வந்து சொன்னது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். ஒரு நோட்டீஸ் எழுதினா கூட, ஒரு துண்டறிக்கை எழுதினா கூட நீ வந்து கூட இருக்கிறவன்ட்ட கேட்டு தான் வந்து சரியா இல்லையா பண்ணுவார். இடைநீக்கம்ன்ற அந்த முடிவுக்கு வந்தீங்கல்ல, அது எப்படி நம்ம இன்றைக்கு வெளிப்படையாக பேசலாம்னு நினைக்கிறேன். அது என்ன, அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்கன்ற ஒன்று. ஏன்னா பலரும் வெளியில் வச்ச விமர்சனம்ன்றது திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப தாமதமாக தான் அந்த முடிவை எடுக்கிறாரு. என்ன காரணம்லாம் நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டீங்க. எந்த முடிவில் அதை நோக்கி இல்லை, அதாவது தாமதம் அப்படிங்கிறது 2 நாளுங்கிறது தாமதமானு எனக்கு தெரியல. ஆனால் அவர் தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே தான். அது சரி, அதாவது அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, ஒரு வாய்ப்பு தர்றாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு வந்து ஒருபோதும் எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் பேசியிருக்காரா அவர்கிட்ட இந்த கருத்து தொடர்ந்து? அவரே சொல்கிறார்ல, உங்களுடைய தொலைக்காட்சி பேட்டிலே என்கிட்ட பேசினாருன்னே அவர் வந்து சொல்கிறார்ல. அப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. எவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து பேசினாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு, ஒரு நேரம் கொடுப்பாரு. இப்போ நானே வந்து பல முறை வந்து முரண்பட்ட கருத்து அல்லது அவருக்கு விருப்பமில்லாத கருத்துக்களை நான் பேசியிருக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் குறித்து கூட நான் பேசும்போது கூட என்னை அழைச்சி வந்து கண்டிச்சிருக்கிறாரு. அது வந்து ஒழுங்குபடுத்துறது. இன்றைக்கி அவர் தான் குடும்பத் தலைவர், ஒரு இயக்கம்னா அவர் தான் குடும்பத் தலைவர், அவர் ஒரு தந்தையை போன்றவர். அப்போ நாங்கள் வந்து தெரியாமல் தவறு பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கலாம், அது உடனே கண்டிப்பார். கண்டித்து அதை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் திருத்திக்கிறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்குது. உண்மையாக வந்து ஒரு குடும்பத் தலைவராக நம்முடைய தந்தையாக வந்து இவர் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்டுட்டு தான் நாங்கள் செய்வோம். இந்த விவாதங்களுக்கு போகணுமா வேணாமா, இந்த ஊருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாங்க போகிறதா வேணாமா, எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து கடந்த 25 ஆண்டுகள் இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். அப்படின்னா வெறுமனே நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம்னு கட்சிக்குள்ளே ஒரு உதிரியாக இருக்க மாட்டோம். அவர் இப்போ உங்கள் பார்வையில் அவர் அந்த மாதிரி வந்து அவர் ஒரு தலைவர் சொன்னது ஆர்வம் மிகுதின்றார்ல, அவருடைய வார்த்தையில் வந்து ஆர்வம் மிகுதி, எங்களுடைய வார்த்தையில் சொன்னால் அது ஆர்வ கோளாறு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். முழுமையாக விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏன் விலகிறேன்ற காரணத்தை சொல்லிட்டு எதிர்காலம் அவருடைய பயணம் பற்றி பேசுகிற போது அவர் சொல்வது மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கிற ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் உங்களோடு இணைந்து பயணிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு நேசசக்தியாக இருப்பது போல தான் அவர் முடிச்சிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? நேசசக்தியாக தான் பார்க்குறீங்க. இப்போ கட்சியை விட்டு விலகினா கூட நாங்கள் யாரும் வந்து வெறுக்கலை. அவர் எங்களுடைய தோழராக தான், தோழமையாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அவர் எப்படி எங்கள் தலைவரை வந்து அவமதித்து அவர் வந்து வெளியில் பேசினா கூட
நேரம் வந்து தோழர்கள் தொண்டர்களுக்கு வந்து தலைவரை அவமதிச்சிட்டாரு அப்படின்னா அந்த கோபம் இருக்கும். யாரும் அந்த மாதிரி யாரும் தனித்து யாரும் வந்து நாங்கள் வந்து அப்படி பார்க்கல. அவர் வந்து கொள்கை ரீதியாக மத பெரும்பான்மைவாதம் அப்படின்னா மத பெரும்பான்மைவாதம் இங்கே அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த மேடையில் பேசுகிறாரு. இதில் விஜய் அவர்களுடைய இதில் கலந்து கொண்ட நூல் வெளியிட்டுள்ளார். அவர் வந்து சொல்கிறார் மத பெரும்பான்மைவாதம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய இந்து பெரும்பான்மைவாதம் தான். அந்த பெரும்பான்மைவாதத்தை எதிர்த்து தான் இந்த கூட்டணி வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராக பேசாமல் இங்கே எங்கே இருக்குது பெரும்பான்மைவாதம் பாஜகவினுடைய ஆபத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த இடத்துல தான் அவர் வந்து சொல்கிறார். இந்த அறிக்கையில் அவர் சொல்கிறது அப்படின்னா சரியான ஒரு பாதையில் போகணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சூழலில் பாஜக எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அதை முன் வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே களம் அமைக்கணும். அவருக்கு அந்த நோக்கம் இல்லை, அது இல்லை அப்படிங்கிறது அறிக்கையில் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான நோக்கம் இல்லை. ஏன்னா பல இடங்களில் அவர் சொல்கிறார் இங்கே எங்கே இருக்குது மதவாதம், இங்கே எங்கே இருக்குது மத பெரும்பான்மைவாதம்னு அவரே வந்து பேசியிருக்கிறாரு. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக ஒரு 2% உள்ள கட்சிங்க, அதுக்காக நம்ம திமுகவோடே இருக்க தேவையில்லைன்ற பொருள்பட தான் அவர் சொல்ல வர்றாரு. இங்கே என்ன பாஜகவுக்கு 2%க்கு மேலே என்ன வாக்கு வங்கி இருக்குது, நம்ம ஏன் அதை மையமாக வச்சுருக்கணும், நமக்கான காலம் தொடங்கிருச்சுன்ற பொருள்பட பேசினதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அதாவது நீங்கள் வந்து 2% அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மத பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக வலிமையாக சனாதனத்துக்கு எதிராக வலிமையாக கட்டமைக்கக்கூடிய களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னா நான் பெருமையாக சொல்ல முடியும். அந்த வலிமை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. அதுக்காக மற்ற கட்சிகளை நான் குறைச்சி மதிப்பிடுறேன்னு இல்லை. நாங்கள் எந்த இடங்களையும் சமரசம் ஆக மாட்டோம். இப்போ வந்து சனாதனத்தை வந்து தொகுப்பாக இருக்கிற அந்த மனுநீதி நூலை வந்து கொளுத்தணும்னா நாங்கள் வந்து அதை கொளுத்துறோம் அம்பேத்கர் வழி. இல்லை, அந்த இடத்தில் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடை தெளிவுபடுத்துறீங்க. நம்ம இப்போ அவர் விலகிட்டார், முழுமையாக விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்வதும், இடைநீக்கம் செய்யப்பட்டப்போ 1000 கரங்கள் மறைத்தாலும் அப்படின்னு சொல்வதும், இப்போ என்னுடைய பயணம் சமூக நீதி பயணம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் வேறொரு அரசியல் நிலைப்பாடை எடுக்கிறார். நீங்கள் பார்க்குறப்ப வந்து விசிக அவரை இழந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க, ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், அவர் மூலமாக பலரும் சொன்னது விசிகாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது அப்படின்றது, அவர் மூலமாக ஒரு மாற்று கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது, அது விசிகாவுக்கு ஒரு அவங்களுக்கான நம் குறைச்சி மதிப்பிடலை ஒரு பேர வலிமையை கூட்டி இருக்கலாம்ன்ற நிறைய யூகங்கள்லாம் பேசப்பட்டது. அப்படி நீங்கள் பார்க்கலையா? அவரை நம்ம இழந்துட்டோம். ஆரம்பத்தில் சொன்னது எங்களுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு எனக்கு யாரும் இல்லை, எங்களுக்கு இல்லை. தலைவர் தான் எல்லாத்துக்கான வியூக வகுப்பாளர். எப்படி அமைக்கணும், எப்படி பேசணும். இன்றைக்கி இந்த இயக்கம் வந்து நான் சொன்னது போல் 99 தொடங்கி இப்போ 2026 நோக்கி நாங்கள் வந்து இவ்வளோ வலிமையாக இருக்கிறோம். ஒன்று, இதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் இது ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொல்லி யாரும் கூட்டணியில் சேர்ப்பதற்கு தயங்குற நேரத்தில் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்தால் தான் இன்றைக்கி வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னா அதற்கு முழுமையாக வந்து எங்கள் தலைவர் தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய செயல் உத்தி தான் காரணம் இல்லையா. எந்த ஏஜென்சியும் எந்த தேர்தல் வியூக வகுப்பாளரும் இல்லை எங்களுக்கு. எல்லாவற்றையும் இன்றைக்கி வந்து இந்த மக்களை வந்து அணிதிரட்டி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துல அரசியல் வலிமை உள்ள ஒரு சக்தியாக, சமரசம் இல்லாத ஒரு கோட்பாட்டு உள்ள ஒரு சக்தியாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நிற்கிறோம் அப்படின்னா அதற்கு முழுமையாக காரணம் அவர் தான். அதனால் இழந்துட்டோம், இலக்கில் பலர் வருவாங்க போவாங்க. இது வந்து ஒரு ஒரு பெரிய பேரியக்கம். வருவாங்க போவாங்க. வந்தது வரை அவருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குது அப்படின்னா அந்த செயல்பாட்டை நாங்கள் வந்து மதிக்கிறோம். அதுக்காக போனவரை நாங்கள் தூற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த செயல்பாட்டை வந்து அவர் ஏதாவது செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த செயல்பாட்டை நாங்கள் வந்து மதித்து இதுவரை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து நகர்மை ஒழி அவர் மீதான எந்த அவதூறோ வெறுப்போ நாங்கள் கொள்ளலை. நன்றி. ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு வன்னியரசு.